ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சினிமா கதை, கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல் எழுத்தாளர், ஆசிரியர், ரைட்டர். தளபதி விஜய் சார் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு. சொல்லி இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் மேடை அமைச்சு வசனமும் பேசினார். ரெண்டாவது மேடையும் பேசிட்டார், அம்பேத்கர் மேடையில். மூணாவது மேடையும் பேசிட்டார். இப்போ 2வது ஆண்டு துவக்க விழா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, மற்ற டிவி சேனல்களும் பத்திரிகை ஊடகங்களும் அனைத்திலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. சினிமா நடிகர்களையே தாக்கி பேசுகிறார்கள். ஏன்னா அந்தளவுக்கு இவர் பேசிட்டார். அதனால் தளபதி விஜய் சார் எதனால் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். மறுபக்கம் நானே பதில் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா இன்னொருத்தர் பேசுகிறதுக்கு பக்கத்தில் ஆள் இல்லை. சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்கும், கொஞ்சம் தமாஷாக இருக்கும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, இவர் அரசியலுக்கு வர்றது சரியா தவறா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கோசரம் நான் பேசுகிறேன். ஏன்னா நம்மளுடைய ஒரு யதார்த்தம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஒரு திறமை பொதுமக்கள்கிட்ட இந்த அரசியல் எடுபடுமா இல்லது எடுபடாதான் அப்படிங்கிற ஒரு விவாதம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கருத்தாக சொல்கிறேன், யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. கருத்து நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ இன்றைக்கி பொழுது போல் ஆசையாக பேசணுன்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சம் கருத்தாக பேசுவேன், அமைதியாக கேளுங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன் தளபதி சார்கிட்ட. தளபதி சார், உங்கள் அப்பா அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி வற்புறுத்தினார். நீங்கள் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே அப்பா பேரில் ஒரு கேஸை போட்டு கோர்ட்டுக்கு போய் அவரை அவமானப்படுத்தி அரசியலுக்கே வரமாட்டேன், என்னை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி விலகிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா வீடியோலையும் வந்திருக்கு, சோசியல் மீடியாலையும் வந்திருக்கு. அப்பா மகனுக்குள்ள சண்டையும் வந்திருக்கு, விவாதமும் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்களாக ஒரு 2 வருஷம் கேப் விட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ தளபதி விஜய் சார் பதில் சொல்ல போகிறாரு. தளபதி மாதிரி பேசணும், ஆனால் எனக்கு பேச தெரியாது. தளபதி இப்போ பேசுகிறாரு. என்ன நண்பா இப்படி கேள்வி கேட்டீங்க? எனக்கு சொத்து சுகம் இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, புகழ் இருக்குது, சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறேன். என்னையவே இந்த அரசியல்காரங்க ஆட்டங்காண வைக்கிறாங்க. அவங்களுக்கோசம் தான் நான் அரசியலில் வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல காவலன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய தடங்கள் வந்தது. நிறைய தேட்டரில் வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அந்தளவுக்கு அரசியல்வாதிங்க பயமுறுத்துகிறாங்க, அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் என் மண்டையில் பயங்கரமாக மூளையில் ஆணித்தனமாக வேறாக ஊன்றப்பட்டது. ஏன் எதற்கென்றால், அன்றைய தினம் பொங்கல் திருநாள். நம்ம ரசிகர்கள் அந்த சினிமாவை பார்த்து கொண்டாட வேண்டும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ரசிகர்கள் இருக்கார்கள். அந்த ரசிகர்களுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த சினிமாவை, காவலன் சினிமாவை திரைக்கு கொண்டு வந்து ஓட விட்டேன். அதன் பிறகு தலைவா படம் வெளியில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில தடங்கல்கள் வந்தது. அதுவும் ஒரு அரசியல் காரணம், காழ்ப்புணர்ச்சி காரணமாக தடுக்கப்பட்டது. அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சந்திக்க போனேன். அனுமதி லெட்ரு கொடுக்கப்பட்டது, திரும்ப பார்க்கும்போது மறுக்கப்பட்டது. அதன் பின்னணி விஷயங்கள்லாம் எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கு, எல்லா பத்திரிகை செய்தியிலையும் வந்திருக்கு. ஏனென்றால் அந்த படத்தை ரிலீஸ் செய்துவிட்டு பொதுமக்கள் மேடை அமைத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவர்களுக்கு ஒரு பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அது முதலமைச்சர் காதுக்கு போய் இவனை இப்படியே வளர விடக்கூடாது, அடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை
தடை செய்ய நினைத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி அந்த சினிமாவும் வெற்றி பெற்றது. அடுத்த கட்டம், மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஏன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே டெல்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் எனக்கு அச்சுறுத்தல் வந்து வருமான வரித்துறை மூலியமாக அவங்க கார்லேயே அடைச்சிக்கிட்டு நெருக்கிக்கிட்டு ஒரு கைதி மாதிரி என்னை கொண்டு போய் விசாரணை பண்ணாங்க. அந்த ஒரு அச்சுறுத்தல், அதாவது அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா இந்த 3 கட்சியுமே இந்த சினிமா விஷயமாக உள்ள நுழைஞ்சி வருமான வரித்துறையுமா பயமுறுத்தி அச்சுறுத்தல் பண்ணி, அதனால் நான் அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு காரணமாகிவிட்டது. இந்த 3 பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. நமக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லா டிவிலையும் வந்திருக்கு, எல்லா ஃபேஸ்புக்லேயும் வந்திருக்கு, எல்லா ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு, எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு, எல்லா பத்திரிகைலையும் வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் சார் மக்களுக்காக அரசியலுக்கு வரவில்லை. மக்களுக்காக அரசியலுக்கு வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எம்ஜிஆர் எப்படி அடித்தட்டு மக்களை நினச்சி அரசியல் நடத்தினார், எப்படி அடித்தட்டு மக்களை வாழ வச்சார், ஏழைங்களை உயர்த்தி வாழ வச்சார், அது பூரா எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பூரா இவங்களுடைய சுயநலத்துக்காக இவருடைய படம் ஓடணும், இவருக்கு தியேட்டர் கிடைக்கணும், இவரை யாரும் அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது, வருமான வரித்துறை டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஒரு கெத்தாக போகணும், ஒரு பந்தாவாக இருக்கணும். நம்மளும் தமிழ்நாட்டில் ஒரு கோடீஸ்வரனில் 5வது இடத்துல 10வது இடத்துல வந்துட்டோம். அந்த பணத்தை சொத்தை பாதுகாக்கணும், நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும், நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் அரசியலில் இருந்தால் காப்பாற்றலாம் அப்படிங்கிற அச்சுறுத்தலில் தளபதி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கார். இதுதான் 100க்கு 100% உண்மை, வெளிச்சம். மக்களே நல்லா புரிஞ்சுங்க. நானும் தளபதி விஜய் சார் ரசிகர் தான். அவர் கட்சியில் உறுப்பினராகவும் சேர்ந்துருக்கேன். அவர் வீட்டுக்கு 10 தடவை போயிருக்கேன், ஆஃபீஸுக்கு 10 தடவை போயிருக்கேன், அவருடைய நிகழ்ச்சிக்கு 5-6 தடவை போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 செலவு பண்ணியிருக்கேன் பைத்தியக்காரன் மாதிரி. நானும் இப்போ ஒவ்வொரு ஊடகங்களில் யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக் சேனலு இதெல்லாம் விரும்பி பார்த்துக்கிட்டு வரும்போது ஒவ்வொருத்தருடைய சொல்கிற கருத்தும் ஒரு விமர்சனமும் நம்ம ஆழமாக சிந்திக்க வைக்குது நம்மளை. அப்போ மக்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு அவங்க சொந்த பணத்தை காப்பாற்ற, சொத்து சுகத்தை காப்பாற்ற, ஒரு கௌரவத்துக்கு அவசரம் அரசியலுக்கு வராங்க. மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக யாருமே அரசியலுக்கு வரல. சரிங்களா? ஏதோ அந்த காலத்துலேருந்து 70 வருஷம் 80 வருஷமாக அதிமுக திமுக ஆட்சி ஆண்டுக்கிட்டே வராங்க. அவங்களும் எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு தான் வராங்க, குறை சொல்ல முடியாது. ஏன்னா இடைப்பட்ட நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மக்கள் வாங்கி பழகிட்டாங்க, இவங்க கொடுத்து பழகிட்டாங்க. அதுக்கோசரம் அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்போது 50,000 கோடி வேணும், 20,000 கோடி வேணும், ஓட்டுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அந்த பணத்தை சேர்க்கறதுக்கோசரம் ஒரு சில இடத்துல லஞ்சத்தை வாங்குறாங்க, ஒரு சில இடத்துல பணத்தை பதுக்குறாங்க. எலெக்ஷன் அப்போ அந்த பணத்தை அள்ளி வெளியே விட்றாங்க, மக்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ தான் மக்களும் ஓட்டு போடுறாங்க. இது ஒரு 40-50% ஒரு 20-30 வருஷமாக காலம் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. காலம் போகிற போக்கில் நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டிதான். என்னடா எலெக்ஷன் அப்படின்ட்டு. அதனால் தளபதி விஜய் சார் மாறணும், மாற்றம் வரணும், ஒரு புதுமையாக இருக்கணும், புரட்சியாக இருக்கணும், எம்ஜிஆர் போல் ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, கருத்து. அவர் நிறைவேற்றுற மாதிரி தெரியல. இந்த வீடியோவை அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கோசரம் நான் ஒரு புதுமையான வீடியோவை அனுப்புகிறேன். அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதேமாரி இன்னொரு விஷயம், ரொம்ப கருத்துள்ள விஷயம். ரசிகர்கள்னு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் அவரை சுற்றி வர்றாங்க, எங்கே மேடை போட்டாலும் போகிறாங்க, எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கியாவது செலவு பண்ணிட்டு போகிறாங்க, பசி பட்டினியோடு இருந்து பார்க்கணும் அவர் முகத்தை அப்படின்ட்டு ஒரு ஆசையில் போகிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், தளபதி விஜய் சார் மற்ற ஏதாவது ஒரு ஊரில் பிரச்சனை, மற்ற ஏதாவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி வேணும், விளம்பரம் வேணும் அப்படின்ட்டு இவ்வளோ ராவோட ராவா ஒரு கேமராக்காரனை கூப்பிட்டு போய், ஒரு செல்லில் கூப்பிட்டு போய் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பேப்பர்லேயும் டிவிலையும் இப்படி விளம்பரமாக கொடுத்து, விஜய் சார் சென்னையிலேருந்து யாருக்கும் தெரியாமல் ராவோட ராவா வந்து பார்த்துட்டு போயிட்டார், ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரமாக வருது. அது ஒரு பக்கம் ஏற்றுக்கக்கூடியதான். ஆனால் இவருடைய சொந்த ரசிகர் பாண்டிச்சேரியில் ராஜாங்கிறவர்
அவர் தான் புஷி ஆனந்த் சாரையை அறிமுகப்படுத்தி வச்சார் விஜய் சார்கிட்ட. அந்த ராஜா சார் இருதய ஆப்ரேஷன் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதி அந்த மேடை அமைக்கிறதுக்கு, அந்த அந்த கொடிக்கம்பம் நடுறதுக்கு, சொந்த இடம் வாங்கிறதுக்கு எல்லாமே முன்னின்று இவர் தான் ஒரு சொந்த முயற்சியில் ஒரு முழுமையாக முயற்சி எடுத்து செஞ்சு கொடுக்குறாரு. அந்த மேடை அமைச்சு அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துடுறாரு. அந்த இறந்த நிகழ்ச்சிக்கு விஜய் சார் போகல. இறந்ததுக்கு இரங்கல் கூட்டமும் தெரிவிக்கலை. அவர் செத்தாரா பொழைச்சாராங்கிற நாட்டு மக்களுக்கே ஒரு புரிய வைக்கவும் இல்லை, புரியாத புதிராக இருக்குது, யாருக்கும் தெரியப்படுத்தவும் இல்லை. அது ஒரு கப்பு சிப்புன்னு அமுக்கமாக அமுக்கிட்டாங்க. இது ஒரு தவறான செயல் தானே. ஒரு ரசிகன் உங்களுக்கு வந்து கொடி பிடிச்சி கம்ம நட்டு உங்களை பார்க்க மாதத்துக்கு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வருவார், பேசுவார், ஃபோன் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல? அப்படியே காப்பாற்ற முடியலனாலும் அவரை அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கலாம்ல? அதுவும் போல் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் தெரிவிச்சிங்களா உங்கள் மேடையில் விக்கிரவாண்டியில்? அப்போ ரசிகனுக்கு செய்கிற துரோகம் மிகப்பெரிய துரோகம், அது மன்னிக்க முடியாத துரோகம். இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து என்னங்க பண்ணுறாரு? கொஞ்சம் மாற்றிக்கிங்க, புரட்சியாக செய்யுங்க, புதுமையாக செய்யுங்க. அடுத்தவங்கள பேசும்போது மனசை புண்படாத அளவுக்கு பேசுங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து அப்படியே பாசமாகவும் பதியணும், அப்படி ஒரு வெறித்தனமாகவும் அமையணும். உண்மையாக பேசணும், உண்மையாக நடந்துக்கணும், உண்மையாக செயல்படணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பொய் பேசுனீங்கன்னாலாம் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பாட்டுக்கு பாயசம் எல்கேஜி பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க, அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கவங்களாம், குடிக்கிற மாதிரி குடிக்கவங்களாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்படி தான் அடிச்சுக்குவாங்க, இப்படி தான் குடிக்குவாங்களா? பள்ளிக்கூடத்து விஷயத்துக்கு, பணத்து விஷயத்துக்கு. அவங்க ஒரு அறிக்கை, இவர் ஒரு தபால் போடுறாரு முதலமைச்சர், அவர் ஏற்றுக்கல, மறு தபால் போடுறாரு ஹிந்தியை எதுக்கணுன்னு. அதுக்குள்ளே வாக்குவாதம் வருது. இவர் சென்னையில் இருக்கார், அவர் டெல்லியில் இருக்கார். அது எப்படி பேசிக்கிட்டே என்னமோ எல்கேஜி பிள்ளைக்கு விளையாடுற மாதிரி விளையாடுவீங்க? நீங்கள் தான் எல்கேஜி பிள்ளைக்கு விளையாடுற மாதிரி விளையாடுறீங்க. பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசுனீங்கன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்புகிற மாதிரி பேசுங்க, அப்போ தான் நம்புவாங்க. எம்ஜிஆரை கையில் எடுங்க. புது எம்ஜிஆர் உருவத்தில் அவர் மறுபிறை வந்து பிறந்து வளர்ந்தார் விஜய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் அப்படின்ட்டு நல்லது செஞ்சு நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் நல்லதாவது செய்யுங்க. அப்போ தான் நாடும் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். நன்றி, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. வாட்ஸ்அப் நண்பர்களும், ஃபேஸ்புக் நண்பர்களும், யூடியூப் நண்பர்களும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வாழ்க வளமுடன். வருங்கால இந்தியாவை, வருங்கால தமிழகத்தை யார் ஆள போகிறாங்கன்னு தெரியல. 2026 பார்ப்போம். ஜெய்ஹிந்த் இந்தியா.